வணக்கம் சார். இது அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சித்தா அண்ட் ஆயுர்வேதிக், யுனானி அண்டு அனைத்தும் இயற்கை வைத்திய முறையில் இங்கு சிறப்பாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு சிறப்பு முகாம் யோகா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்று இன்னும் எண்ணற்ற அவர்களுடைய உடல்நிலைகளை பார்த்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி எங்கு மசாஜ் சென்டர் என்னும் இதில் மசாஜ் வச்சுருக்காங்க. நல்ல ஆயிலுடைய அந்த சித்தா மருத்துவத்தின் ஆயில் முறைகள் என்னென்ன இருக்கோ அந்த உடல்நிலைக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளித்தும் கொடுக்கிறார்கள். இங்கு நிறைய பேர் கைகால் விழுந்து முடக்கவாதம் ஏற்பட்டு விழுந்து வருவதற்கெல்லாம் இங்கு மிக சிறந்த முறையில் அவர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியும் கொடுத்து அவருக்கு நிவாரணம் அளித்து வருகிறார்கள் சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில். ரொம்ப நன்றி. அனைவரும் இன்னைக்கு இந்த டிசம்பர் 16ஆம் தேதிங்கிறதுனால இந்த இயற்கை, அதாவது நம்மளுடைய உடம்புக்கு கழிவுகள் வெளியேற்றுவதற்கும் இந்த ஃப்ரீ, அதாவது மலம் விலக்கி அப்படிங்கிற ஒரு இதை வச்சு இங்கே ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. இது வருஷம் நடைபெறும். இந்த வருஷத்துல இந்த கேம்ப் போட்டிருக்கிறதுனால நாங்கள் கலந்து கொண்டோம். இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். இதை டெய்லி நைட்டு 5 கிராம் வெந்நீரில் சாப்பிட்டோம்னா காலையில் மலச்சிக்கல் இலக்குவான மலம் இலக்கி மேடம் கவர்மெண்ட் சித்தாமணி காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் கனகவல்லி, முதல்வர் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி, சென்னை. இந்த மாதத்தில் கான்ஸ்டிபேஷன் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்குமான முதற் காரணமே அந்த கான்ஸ்டிபேஷன் தான், மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை போக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், எந்தெந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் மலச்சிக்கலை கிரியேட் பண்ணுது, எந்தெந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கலை நம்ம ரிலீவ் பண்ணிக்க முடியும், அதுக்கு என்னென்ன வகையான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன வர ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய பப்ளிக்கு சொல்கிறதுக்காக அந்த கேம்ப் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். டாக்டர் பாஸ்கர், குணப்பாடத்துறை லெக்சரர். மலச்சிக்கல் அவேர்னஸ்க்காக இந்த மாதம் டிசம்பர் 2024 டிசம்பர் மாதத்தில் பழகிய மலச்சிக்கலை போக்கும் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொண்டாடிட்டு இருக்குது. அதனோட தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த ப்ரோக்ராம் நடத்திருக்கிறோம். இங்கே மலச்சிக்கலை தவிர்க்கும் பொருட்டு நிலவாகை சொல்லம் வழங்குறோம். கண்டினியூவாக மக்கள் பிரச்சனை வந்தால் நம்ம அண்ணா ஹாஸ்பிட்டலில் ஓகேல இந்த மருந்து தொடர்ச்சியாக வழங்கிட்டு அங்கே மருந்து பயன்பெறணும். இது நிலவகை சொல்லணும். இது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அரை கிளாஸ் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிச்சிட்டோம்னா நமக்கு மார்னிங் மலச்சிக்கல் இருந்தால் சரி. சீரகம், இது சீட் அகம்னு சொல்லலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வயிற்றை சீடாகும். அகம்னாலே உட்புறம்னு இருக்கும். அப்போ உட்புறத்தை சரியாக்கக்கூடியதான் சீரகம். அடுத்து கடுகு, இது நம்ம ஜென்ரலாக தாளிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். இது ஜீரண கோளாறுகளை சரி பண்ணுறோம். அடுத்தது மிளகு. மிளகு நம்ம எப்போதுமே ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தான். இது இருமல், சளி இது எல்லாத்தையும் போக்குறதுக்காக. அடுத்தது வெந்தயம். வெந்தயம் நம்ம உடம்புல சூடு இருக்கு அப்படின்னா சூட்டை குறைக்கிறதுக்காக நம்ம அன்றாட யூஸ் பண்ணுறது. அடுத்து ஏலம். இதில் நம்ம ஏலரிசி, ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய பேர்ல சொல்கிறோம். இது நம்ம கழிச்சல் சரியா இல்லை அப்படின்னா, இல்லாட்டி இருமல் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து மஞ்சள். இது நம்ம தோல் நோய்களில் நீக்கக்கூடியது. என்ன மஞ்சள்? இதை
இது வந்து விரலி மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், சாதாரண மஞ்சள், இந்த மாதிரி எந்த மஞ்சள்? என்ன கறி மஞ்சள். கறி மஞ்சள் முதல்ல சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள், கறி மஞ்சள். இதை நம்ம உடம்புல வந்து போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மஞ்சள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல தோல் நோய்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் போடலாம். இது வந்து ஜென்ரலாகவே கிருமி நாசினி அப்படின்னு சொல்றாங்க. அதனால கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து இந்த மஞ்சளுக்கு இருக்கு. சுக்கு 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 இது வந்து சுக்கு. சுக்குங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரை ஜிஞ்சர். அதாவது நம்ம இஞ்சியை வந்து காய வச்சு எடுத்தோம்னா அதான் சுக்கு அப்படின்னு சொல்றோம். இது சரியாமே இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பூண்டு. பூண்டு வந்து நம்ம மாதவிடாய் கோளாறுகளை வந்து குணப்படுத்தும். அதே மாதிரி ரத்தத்துல உள்ள அழுக்க வந்து போகக்கூடியது பூண்டு. கருவேப்பிலை நம்ம எடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறேன். கருவேப்பிலை அங்கே எடுத்துக்கணும். இது கருவேப்பிலை ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது. இது கருவேப்பிலையில வந்து அயன் நிறையா இருக்கு. அதனால நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் அயன் எஃபிஷியன்சி இருக்கு, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா நம்ம கருவேப்பிலை வந்து தாராளமாக எடுக்கலாம். இது வந்து வெங்காயம். இது வந்து கிராம்பு. கிராம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. இது வந்து நம்மளுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டரா இருக்கு. இது வந்து வெங்காயம். நம்ம ஜெனரலாக கிச்சனில் யூஸ் பண்ணுறோம், சின்ன வெங்காயம் சொல்லி யூஸ் பண்ணுறோம். அந்த வெங்காயம் தான் இது. இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, மலச்சிக்கல் இது எல்லாத்தையும் போகக்கூடியதாக இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும், மலச்சிக்கலை போகும். ஓகே சார், என்ன 2 எடுத்துலாம். புதினா. புதினா வயிற்று பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த புதினா சாப்பிடலாம். அதே மாதிரி ஒவ்வாமை எல்லாத்தையும் தீர்க்கும். கசகசா. இது கசகசா. கசகசா சாப்பிட்றோம்னா வந்து நம்மளுக்கு நல்ல இன்சோம்னியா ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ரத்த அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்தும். நம்ம இருதயத்தில் ஏதாச்சும் கோளாறு இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துறது மூலமாகவே வந்து நம்ம வந்து சமையலறையே ஆரோக்கியத்தின் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வச்சுருக்கோம் சார். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். ஸோ வந்து அது எப்படியெல்லாம் வந்து நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் டிஸ்பிளே வச்சுருக்கோம் சார்.